சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு N.R. ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் முதல் கட்ட பயணம் குருவை தேடி. கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அது சிறகுகளை பெற்று பறக்கத் துவங்க வேண்டிய வேலை வந்துவிட அதற்கு அனுமதி கொடுத்துவிட்ட தாய் பறவை போல பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் எனும் பறவை சம்சாரம், மக்கள், சொத்து, சுதந்திரம் என அனைத்தையும் விலக்கி வைத்துவிட்டு சுதந்திர பறவையாக பறக்க ஆயத்தமாகிவிட்டார். 1925ஆம் ஆண்டில் அந்த பயணம் துவங்கியது. ஆனாலும் தனது பயணத்திலும் அவர் தான் செய்து வந்திருந்த நித்திய அனுஷ்டானங்களை கைவிடவில்லை. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஒரு ஆன்மீக குருவிடம் சரணாகதி அடைய அதிக கஷ்டப்பட வேண்டியது இல்லை என்ற நிலையில்தான் இருந்தார். காரணம், அவருக்கு தெரியாதவை என்னதான் இருந்தது? ராமாயண, மகாபாரதம், வேத, இதிகாச பாடங்கள் அனைத்தும் அத்துப்படி. லலிதா சஹஸ்ரநாமம், தேவி பாகவதம், அஷ்டோத்திர நாமவழிகள் போன்றவற்றிலும் அதிக புலமை பெற்றிருந்தார். அவற்றை தாண்டி கிறிஸ்துவ போதனைகளில் கூட அளவில்லா புலமை இருந்தது என்பதினால் வேறென்ன வேண்டும்? ஸ்ருங்கேரி பயணம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தமது ஆன்மீக பயணத்தை துவங்கிய போது அவரது எண்ணத்தில் இருந்தவை இரண்டு இடங்கள்தான். அவை காளஹஸ்திக்கு சென்று சுரக்காய் சுவாமிகளிடம் தீட்சை பெற்றுக்கொள்வது அல்லது ஸ்ருங்கேரி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகளை சந்தித்து தீட்சை பெறுவது. அதிலும் என்ன சோதனை பாருங்கள்! பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் பயணத்தை துவக்கிய நேரத்தில் சுரக்காய் சுவாமிகள் இல்லை. அவர் 1925ஆம் ஆண்டிலேயே சமாதி அடைந்து விட்டார். அவருக்கு நன்கு அறிமுகமாயிருந்த ஸ்ருங்கேரி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகளும் 1912ஆம் ஆண்டிலேயே சமாதி அடைந்து விட்டார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பயணத்தை துவக்கிய நேரத்தில் ஸ்ருங்கேரி மடாதிபதியாக இருந்தவர் ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் 34வது ஆச்சாரியரான ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் ஆவார். ஸ்ருங்கேரி மடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகள் 20 வயதிலேயே ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் தலைவரானவர். இந்த நிலையில் சேலத்திலிருந்து கையில் சல்லி காசு கூட எடுத்துக்கொள்ளாமல் ஒரு துறவியாக பயணத்தை மேற்கொண்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சேலத்திலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஸ்ருங்கேரியை நடைப்பயணத்திலேயே சென்று அடைய வேண்டும். அவர் நல்ல வசதியோடு இருந்த நாட்களில் சேலத்திலிருந்து ஸ்ருங்கேரிக்கு தனது சொகுசு காரில் பயணித்தவர். ஆனாலும் எந்தவிதமான மனக்குழப்பமும் இல்லாமல் ஸ்ருங்கேரி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகளிடம் இருந்து தீட்சை பெற்றுக்கொள்ளும் எண்ணத்துடன் செப்டம்பர் மாதம் கிளம்பிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சுமார் 1 மாதம் பயணம் செய்து அக்டோபர் மாதம் ஸ்ருங்கேரியை சென்றடைந்தார். வாழ்வின் இன்பங்கள் விரைவில் திகட்டிவிடும். துக்கங்கள் என்றும் தொடர்ந்து வரும் என்றாலும் வாழ்வில் நாம் வைத்துள்ள குறிக்கோள் நம்மை சீராக இயக்கிச் செல்லும். சொந்த வாழ்வின் சோகங்களை புறந்தள்ள வைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கைகள் முக்கியம். நமக்கேற்ற பிடிமானங்களை தேர்வு செய்து கொள்வது மிக முக்கியம். இப்போது எனக்கு தேவை ஒரு நல்ல ஆசான், எனக்கு விழிப்புணர்வு தரவல்ல ஆசான். அதன் மூலம் நான் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டு எனது மிஞ்சிய வாழ்நாட்களை கழித்துவிட வேண்டும் என்ற எண்ண அலைகளில் மிதந்தவாறு மன வைராகியத்துடன் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஸ்ருங்கேரி மடத்தை சென்று அடைந்தார். அங்கு சென்றவர் யாருடனும் பேசவில்லை. யார் கேட்ட கேள்விகளுக்கும் ஒரு விரக்தி கலந்த சிரிப்பும் மௌனமுமே அவரது பதிலாக அமைந்திருந்தது. ஸ்ருங்கேரி மடத்தில் 3 அல்லது 4 மாதம் தங்கியிருந்து அங்கு நடைபெற்ற அனைத்து நியமங்களிலும் மௌனமாக இருந்தபடி பங்கு கொண்டார்.
ஒரு நாள் மனம் திறந்து ஸ்ருங்கேரி மகா சந்நிதானத்திடம் தனது மனநிலையை எடுத்து கூறி தனக்கு தீட்சை தந்து அங்கு தங்கிக் கொள்ள அருள் புரியுமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் 34வது ஆச்சாரியரான ஸ்ரீ சந்திரசேகர பாரதி எனும் மகா சுவாமியின் நினைவாற்றல் அபாரமானது. அவரது புத்திசாலித்தனம் பிரகாசமானது. தொலைநோக்கு பார்வை கொண்டவர். எந்த ஒரு உலக ஆசைகளும் இல்லாமல் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்து வந்ததினால் அவர் உண்மையிலேயே சிறந்த துறவியாக கருதப்பட்டார். கடவுளை நம்பாதவர்களை கூட தமது பார்வையிலேயே தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் அரிய சக்தி அவருக்கு இருந்தது. அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிமையாக விளக்க முடிந்தது. மக்களை தர்ம வழியில் அழைத்து செல்வதற்காகவே தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து கொண்டிருந்தவர். காஞ்சி சங்கர மடத்தை பரமாச்சாரியா எனப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் நிர்வகித்து கொண்டிருந்த தருணத்தில் ஸ்ருங்கேரி மடத்தின் பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் என்ற இருவருமே தெய்வீகமான அருளாளர்கள். ஒரே தருணத்தில் 2 ஸ்ரீ சந்திரசேகரர்கள் இருவேறு மடங்களின் தலைமையை ஏற்று நடத்தியது பராசக்தியின் விளையாட்டு அல்லவா? கல்பவிருக்ஷ தோட்டத்தில் எண்ணற்ற மரங்கள் உள்ளன. அந்த தோட்டத்தில் அநேக பூக்களும் உள்ளன. அந்த மரங்களும் அந்த பூக்களில் இருக்கும் தேனீக்களும் எண்ணிக்கையில் அடங்காதவை. அதே போன்ற எண்ணிக்கையில் அடங்காத அளவிலான ஞானம், நினைவாற்றல், தொலைநோக்கு பார்வையை கொண்டவர் ஸ்ருங்கேரி மடத்தின் பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஆவார். அப்படிப்பட்டவரிடம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சென்று தனது மனக்குமரல்களை கூறிவிட்டு தீட்சை கேட்டபோது அவரது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க உள்ளது என்பதை ஞான திருஷ்டி மூலம் அறிந்து கொண்டவர் அவருக்கு பஞ்சாக்ஷரி மந்திரமான ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தை தீட்சையாக கொடுத்து அதை ஜபித்து கொண்டிருக்கும்படி இருக்குமாறும் ஸ்ருங்கேரியில் இருந்து கிளம்பி திருவண்ணாமலையில் இருந்த ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ஆசிரமத்தில் சென்று இருக்குமாறும் அங்கு அவருக்கு குருவின் தீட்சை கிடைக்கும் வழி தெரியும் என்றும் அறிவுறுத்தி அனுப்பிவிட்டார். அதுவரை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை அனைவரும் ஸ்ரீ நரசிம்மர் என்றே அழைத்து வந்தார்கள். ஆனால் எப்போது ஸ்ருங்கேரி சுவாமிகளிடம் இருந்து பஞ்சாக்ஷரி மந்திர உபதேச தீட்சை பெற்றுவிட்டாரோ அது முதல் ஸ்ரீ நரசிம்மர் என அறியப்பட்டவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளாகிவிட்டார். சுவாமிகள் என்ற அடைமொழி இங்கு தெய்வீக மகான் என்ற நிலையின் முதல் படியாகும். திருவண்ணாமலை பயணம் 1925ஆம் ஆண்டு சேலத்தில் இருந்து கிளம்பி ஸ்ருங்கேரிக்கு சென்று ஸ்ருங்கேரி சுவாமிகளிடமிருந்து பஞ்சாக்ஷரி மற்றும் ஓம் நம சிவாயா மந்திர தீட்சை பெற்றுக்கொண்டு அவரது வழிகாட்டுதலின்படி நடைப்பயணம் மேற்கொண்டார். நடந்து சென்று கொண்டு இருக்கையில் ஆங்காங்கே எவருடனாவது வண்டியில் ஏறி இலவசமாக பயணித்து கொண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருந்த ரமண மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தார். காலை எழுந்தவுடன் காப்பி, அடுத்து 8 மணிக்கு சிற்றுண்டி மற்றும் காப்பி, மதியம் சாப்பாடு, மாலை சிற்றுண்டி, காப்பி, இரவு உணவு என்ற விதவிதமாக ராஜ கம்பீரமாக சாப்பிட்டு கொண்டு இருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் கையில் காசில்லை என்பதினால் ஆங்காங்கே யாராவது கொடுத்த உணவையோ அல்லது ஆலயங்களில் கிடைத்த பிரசாதங்களையோ உண்டவாறு பயணத்தை மேற்கொண்டு திருவண்ணாமலையை அடைந்தது மிகப்பெரிய சாதனையாகும். அது அவருடைய வைராகியத்தை எடுத்துக்காட்டும் விதத்தில் அமைந்திருந்தது. திருவண்ணாமலையின் பெருமை எப்படிப்பட்டது என்றால், ஆன்மீக தேடலில் வரும் பக்தர்களுக்கு அது ஒரு தபோவனமாக விளங்குகிறது. அண்ணாமலை என்பதன் பொருள் அணுகுதல் அல்லது நெருங்குதல் என்பதாகும். அதில் உள்ள பாதி வார்த்தையான அண்ணா என்றால் நெருங்கவே முடியாதது என்பதாகும். கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு. அதனால்தான்
பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத லிங்கமான நெருப்பு மலையாக அது இருந்தது என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது. ஒரு வகையில் பிரம்மன் மற்றும் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் அது எனலாம். எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் திருவண்ணாமலை மட்டுமே என்பதினால்தான் ஸ்ரீ ரமண மகரிஷி அங்கு தங்கியிருந்துள்ளார் என்பதில் வியப்பில்லை. அப்படிப்பட்ட மகானிடம் ஸ்ருங்கேரி சுவாமிகள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை அனுப்பினார் என்பதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். இந்த உலகில் காரணமின்றி எதுவும் நடப்பது இல்லை, எதுவும் தன்னிச்சையாக நடப்பதில்லை. இரவுக்கு ஒரு காரணம் என்றால் பகலுக்கு ஒரு காரணம் உண்டு. தோல்விக்கு ஒரு காரணம் என்றால் வெற்றிக்கு ஒரு காரணம் இருக்கும். கவலைக்கு ஒரு காரணம் என்றால் மகிழ்ச்சிக்கும் ஒரு காரணம் இருக்கும். வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்றால் எழுச்சிக்கும் ஒரு காரணம் இருக்கும். இழந்ததற்கு ஒரு காரணம் என்றால் அடைவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணமின்றி மரங்களின் இலைகளும் அசைவதில்லை, மழையும் பொழிவதில்லை, மனிதர்களும் பிறப்பதில்லை. திருவண்ணாமலைக்கு சென்ற பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் முதலில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு நடத்திய பின்னர் ஸ்ரீ ரமண மகரிஷியை தேடி அவர் மலையின் சற்று மேல் பகுதியில் தங்கியிருந்த ஸ்கந்தாசிரமத்தை அடைந்து அவரை வணங்கினார். தன்னை ஸ்ருங்கேரி சுவாமிகள் அவரிடம் அனுப்பி வைத்த காரணத்தையும் கூற, ஸ்ரீ ரமண மகரிஷி ஒன்றுமே கூறாமல் அவரை அங்கிருந்த ஒரு குகையில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு வேறு சிந்தனையின்றி தொடர்ந்து நான் யார் என்ற கேள்வியை எழுப்பிய வண்ணம் இருக்குமாறும் அதற்கு விடை கிடைக்கும் வரை அந்த ஆசிரமத்திலேயே தங்கியிருக்குமாறும் கூறினார். இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் காணலாம். ஓம் சாய்ராம்.